never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் டெக்ஸ் அண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு பபிள் மிஷின் தான். சின்ன வயசுல நம்ம இந்த பேனா தீட்டு போன ரீஃபில் ஒரு ஸ்ட்ராங் மாதிரி வச்சு அதில் நம்ம சோப் தண்ணி கலக்கி ஒரு பபிள் பிடிப்போம். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கன் மாதிரி தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இது மேட் இன் சைனா தான். ஸோ இந்த ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா அவர் அன்லிமிட்டடாக கொடுத்துட்டே இருக்கணும், அடிச்சுட்டே இருந்தாலும் சார் பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் பேட்டரி தேவை, கொடுத்து ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க, 2 பபிள்ஸ் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம பபிள் போய் பார்க்கலாம். இப்போ ஸோ இது ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அந்த அன்பாக்சிங் வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். 2 பபிள் கன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பபிள் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த டியூப்லேயே தான் அந்த சொல்யூஷன் வந்து உள்ளே போயிட்டு அது மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸாக கொஞ்சம் ஓகே. கீழே கீழே வந்துச்சுன்னா உடஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் இருக்குது, ஆர்சி மோட்டர். ஸோ அந்த மோட்டர் மூலியம் தான் பம்ப் பண்ணி தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம மாட்டி பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன ஒரு பிரச்சனை நான் பார்த்தேன்னா, லைட் ஆட்டினீங்கன்னா தண்ணி ஒரு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது கீழே விழுகுது. ஸோ அதனால் ஒரு லிக்விட் நிறைய வேஸ்ட் ஆகும். பட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா 3 பேட்டரி போட வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்காகவே நீங்கள் தனியாக ஒரு பேட்டரி மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீசார்ஜபிளான நல்லா இருக்கும். நவடேஸ் வந்து இப்போ வந்து நிறையா ரீசார்ஜபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன போட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட் இன்சர்ட் பேட்டரி பண்ணிவிட்டு அடுத்து இந்த பம்ப் த வாட்டர் த்ரூ. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பாட்டிலாம் வைக்கல, நீங்கள் வேறு கப்பு மாதிரி வச்சு பிடிச்சிட்டா கூட அது வந்து பம்பாக அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் 5 to 6 டைம் அடிச்சா அவங்க அன்லிமிட்டடாக வரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு சவுண்டு லைட்டு முதல்ல இருக்குன்னு அந்த சவுண்டு கொஞ்சம் நல்லாவே இல்லை. அதை ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் லைட் ஓகே, சவுண்ட் ஆனால் கொஞ்சம் பிரச்சனை தான். சொல்யூஷன் நல்லா இருக்குது. ரொம்ப அந்த சொல்யூஷன் நல்லா கலர்ஃபுல் பபிள்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த கீழே தரையில் படும்போது இந்த ரொம்ப அந்த சோப்பு கட்டி மாதிரி இருக்குது. பட் மற்றபடி இந்த பபிள்ஸில் வர இந்த சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க. மற்றபடி நான் நிறைய பபிள்ஸ் வாங்கியிருக்கேன். பட் அங்கெல்லாம் போய் அந்த சொல்யூஷன் வந்து அந்த ரேஞ்சுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த கலர்ஃபுல்லாகவே இருக்குது. பட் இது நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் பாராட்டி தான் ஆகும். பட் இந்த பாருங்க தண்ணி சிந்துது பாருங்களேன். ஸோ லைட்டாக ஆட்டினாலே அந்த மேலேருந்து கீழே வரும்போது லைட்டாக சிந்துது. ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன பசங்க வந்து ரொம்ப ஆட்டுவாங்க. ஸோ அதனால் வேஸ்ட் ஆகும். ஸோ பெட்டர் இந்த சொல்யூஷன் பார்த்தா நீங்களே கொஞ்சம் ஷாம்பு ரின் சோப்பு மாதிரி வச்சு அதை வந்து நீங்கள் தயாரிச்சுக்கலாம். நான் முன்னாடி ஒரு சொல்யூஷன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சொல்யூஷன் என்னன்னா டிமார்ட்லேருந்து வாங்குது. ஸோ இது 80 ரூபாய் 60 ரூபாய் நினைக்கிறேன். ஸோ ஃபுல் பாட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ பாதி தீர்ந்து போச்சு. ஸோ என் பையன் வந்து அடிக்கடி அந்த பபிள்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு அவன் சும்மா நம்ம 35 rupees வந்து இது மாதிரி 100 rupees வாங்கிட்டு தான் அதில் ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து. ஸோ நான் தீர்ந்துச்சா ஒரு வேலை இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி அந்த இதுவும் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்களே ஒரு அன்லிமிட்டா வந்துகிட்டே இருக்கு. நமக்கு எனக்கே இருந்தால் அது உடஞ்சுமான்னு விட்டுருவேன். ஏன்னா அவ்வளோ நம்பிட்டு இருந்தேன். பட் ஒன்றே சொன்ன கரெக்டாக கொஞ்சம் குவாலிட்டி பில்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே விழுந்தால் உடையாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கீழே விழுந்தால் உடஞ்சிச்சுன்னா குழந்தை யூஸ் பண்ணுறது இல்லை, குழந்தை அசால்ட்டாக கீழே போடுவாங்க. அவங்களுக்கு அதை கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியாது, இல்லை அவங்க விளையாடுறதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உடையாமல் இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு டாய் தான். நீங்களும் அந்த டாயை வாங்கி பாருங்கள். இந்த டாயோட லிங்க் வந்து கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்கி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எதுவும் பபிள் கன் இந்த மாதிரி வாங்கி அது நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றி போடுங்க. நல்லா இல்லைன்னா அந்த பபிள் கன் போடுங்க. நான் அதை வாங்கி திரும்ப உங்களுக்கு வெளியே கொடுக்காது. பாய்.